எல்லா பெரியவாளுக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹி ஓம். வைகாசி மாதம் அமாவாசை, மே மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை. அமாவாசைக்கு என்னென்ன வேண்டிய சாமான்கள்: ஒரு தாம்பாளம், சொம்புல ஜலம், பஞ்சபாத்திரம், ஆசனம், விபூதி, அப்புறம் அப்பா அம்மா தாத்தா பாட்டிகள் பேர்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 2 பில் கட்டின, 5 பில் கட்டின கூர்ச்சம், 3 பில் கட்டின பவித்திரம், கட்ட தர்பை, ஆசனம், சில்லற காயின்ஸு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மே மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை அமாவாசை. இப்போது கேமரா ஃப்ரண்ட்டில் தெரியறது, அதனால் நான் காமிக்கிறது உங்களுக்கு ரைட் வந்து லெஃப்ட்டு தெரியிற மாதிரி நீங்கள் சொல்லுவேன். அதனால் மந்திரம் சொல்கிறோம், அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். கார்த்தாலேருந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு சந்தியாவந்தனம் பண்ணிவிடுங்கோ. சந்தியாவந்தனம் ஆனதுக்கப்புறம் கிழக்க பார்த்து உட்காந்துக்கணும். சூரியன் வர்றது தான் கிழக்கு. கிழக்க பார்த்து உட்காந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பஞ்சபாத்திர ஜலம் எடுத்துட்டு ஒரு ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. கை வாஷ் பண்ணிக்கோங்க. கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா. 3 பில் கட்டின பவித்திரத்தை கையில் வச்சுக்கோங்க. மந்திரம் முடிஞ்சவொடனே வலது கை ரைட் ஹேண்ட் மோதிர வரலில் பவித்திரத்தை போட்டுக்கணும். ரித்யாஸ்மகப்தே நமதோ வசுத்யா மித்ரம் தேவமித்ரதே கின்னோஸ்தோ அனுராதான விஷாவர்த்தகந்தா ஷிதஞ்சீவேவரஸ்தவீராக தீர்காயுஷ்யமஸ்து. வலது கை மோதிர வரலில் பவித்திரம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 கட்ட தர்பை கையில் எடுத்துன்னு ஆசனமாக தர்ப மேலே உட்காந்துக்கணும். சொல்லிக்கோங்க. தர்பேஷு ஆசீனஹா. பஞ்சபாத்திர ஜலத்தை தொட்டு கை வாஷ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னும் 2 கட்ட தர்பை எடுத்துட்டு பவித்திரத்தோட இடுக்கிக்கணும். தர்பானு தாரயமானஹ. இப்போது சங்கல்பம் குட்டிக்கோங்க. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபதனம் தியாயேத் சர்வவிக்ன உபசாந்தேஹ. ஓம் பூஹு ஓம் புவஹ ஓம் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓம் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्म भूर्भुवस्वरो. வலது கை கீழே இடது கை மேலே வச்சுன்னு சங்கல்பம் சொல்லுங்க. மமோ பார்த்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் அபவித்ரஹ பவித்ரோ வா சர்வாவஸ்தாம் கதோபிபா ஸ்மரேத் புண்டரீகாக்ஷம் சபாஹ்யா அப்யந்தரஹ சுச்சிஹ மானசம் வாச்சிகம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம் ஸ்ரீராம ஸ்மரணேனைவ விபோஹதி நசுஞ்சயः. ஸ்ரீராம ராம ராம திதிர்விஷ்ணுः தத்தாவாரः நக்ஷத்ரம் விஷ்ணுரேவ ச யோகஸ்ச கரணம் சைவ சர்வம் விஷ்ணுமயம் ஜகத். ஸ்ரீகோவிந்த கோவிந்த கோவிந்த. அத்ய ஸ்ரீ பகவதः மகாபுருஷஸ்ய விஷ்ணுராஜ்ஞயா பவர்த்தமானஸ்ய அத்ய பிரம்மணः திதீய பரார்த்தே ஸ்வேதவராஹ கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதி தமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதவர்ஷே. இந்த இடத்துல இருக்கிறதுல அவாவா எந்தெந்த கண்ட்ரியில் இருக்கோ அந்தந்த கண்ட்ரி பேரை சொல்லிக்கோங்க. சரியா? பாரதவர்ஷே பரதக்கண்டே மேரோஹோ தக்ஷிணே பார்ஷ்வே சகாப்தே அஸ்மின் வர்த்தமானே व्यवहारिके प्रभवाति षष्ठी
संवत्सराणां मध्ये पराभवनाम संवत्सरे उत्तरायणे वसन्त-ऋतौ ऋषभमासे कृष्णपक्षे अमावास्यायां पुण्यतिथौ वासरः स्थिरवासरयुक्तायाम् आभभरणी नक्षत्रयुक्तायां विष्णुयोग विष्णुकरण एवं गुण विशेषण विशिष्टायाम அமாவாஸ்யாயாம் புண்ணியதீர்த்தௌ அப்படின்னு கட்டதர்ப கையிலே இருக்கணும். உங்கள் பூனில் இடம் பண்ணிக்கணும். இடம் பண்ணிட்டு இடதுகை கீழே வலதுகை மேலே வச்சுன்னு சொல்லிக்கோங்க உங்களோட கோத்திரத்தை. கோத்ராணாம் வசூருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் அஸ்மத் பித்ருபிதாமஹ பிரபிதாமகானாம் அம்மா இருந்தால் பிதாமகி பிதுப்பிதாமகி பிதுஹு பிரபிதாமகீனாம் அம்மா இல்லாட்டினால் மாத்ருபிதாமகி பிரபிதாமகீனாம் அம்மா வழி கோத்திரம் மாமாத்து கோத்திரத்தை சொல்லிக்கணும். கோத்ராணாம் வசூருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் அஸ்மத் சபத்னீக மாதாமஹ மாதுப்பிதாமஹ மாதுஹு பிரபிதாமகானாம் உபயவம்ச வர்க்கத்வய பித்ருணாம் அக்ஷய திருப்த்யர்த்தம் அமாவாஸ்யாயாம் புண்ணியகாலே தர்ஷஸ்ரார்த்த திலத்தர்ப்பண ரூபேன அத்தியகரிஷ்யே. அப்படி கையில் இடிக்கின்ற கட்டத்தர்பையை உங்களுக்கு நார்த் சைட் கட்டத்தர்பை போட்டுருங்க. வடக்கு பாகத்தில் போட்டுட்டு உங்கள் பூனில் உபவீதி பண்ணிக்கோங்க. லெஃப்ட்லேருந்து ரைட் போட்டுட்டு பஞ்சபாத்திர ஜலத்துக்கு ஒரு கை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு நேராக ஒரு தாம்பாளம் வச்சுக்கோங்க. தாம்பாளத்தில் 2 பக்கம் கட்டத்தர்பை வச்சுக்கோங்க. ஹெச் மாதிரி அந்த கூர்ச்ச நீளமாக இருக்கும். அந்த ஃபோல்டு பண்ணியிருக்கிறது வடக்க பார்த்துருக்கணும். அந்த நுனி வந்து தெற்க பார்த்துருக்கணும். அந்த மாதிரி தாம்பாளத்தில் வச்சுக்கோங்க. ஒரு கூர்ச்சனா ஒரு கூர்ச்சம், 2 கூர்ச்சனா 2 கூர்ச்சம் அந்த மாதிரி வச்சுட்டு மறுபடியும் பூனில் லெஃப்ட் பண்ணிக்கோங்க. உபவீத்திலேருந்து பிராச்சீனா வீத்தி பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு ரைட்லேருந்து லெஃப்ட் மாற்றிக்கோங்க. மாற்றின்ட்டு கையில் எள்ளு அக்ஷதை எடுத்துக்கணும். எள்ளு அக்ஷதை எடுத்துட்டு ஆவாகனம் மந்திரத்தை சொல்லிக்கோங்க. சரியா? எள்ளு அக்ஷதை கையில் எடுத்துக்கோங்க. ஆயாத பித்தராக சௌமியா கம்பீரைः பதிபிः பூர்வைः பிரஜாம் அஸ்மப்யம் தத்தத்தோரயிஞ்ச தீர்காயித்வஞ்ச சத்தசார ரஞ்ச. ஒரு கூர்ச்சனா ஒரு கூர்ச்சம், 2 கூர்ச்சனா 2 கூர்ச்சம். அந்த எள்ளு அக்ஷதை மறித்து கொடுக்கும். ஆவாகயாமி கட்டத்தர்பை கையில் வச்சுட்டு அது மேலே ஆசனம் வைங்கோ. சொல்லிக்கோங்க. சக்ருதா சின்னம் பரிகி ஊர்ணாமிருதோ ஸ்யோனம் பித்ருभ्यस्त्वा भराम्यहम् अस्मिन् सीतन्दुमे पितरः सौम्याः पितामहाः प्रपितामहश्च அணுகை சஹா. அந்த கூர்ச்சத்து மேலே வைங்க. வர்க்கத்வய பித்ருணாம் இதமாசனம். எல்லா அக்ஷதம் மறிச்சு போடுங்க. திலாதி சகலாராதனை ஸ்வர்ச்சிதம் போட்டுட்டு அந்த உதிர்னி அந்த கூர்ச்சத்து மேலே வச்சுடுங்க. இடது கையில் லெஃப்ட் ஹேண்டில் பஞ்சபாத்திரம் எடுத்துக்கோங்க. ஜலம் ஊற்றிக்கோங்க. எள்ளு அக்ஷதை அதை போட்டுன்னு மந்திரம் முடிஞ்சோன்னா மறித்து விடணும். சரியா? இப்போ ஆரம்பம் சொல்லுங்க. உதீரதாம் அபரே உட்பராசஹ உன்மத்யமா பிதரஹ சௌம்யாசஹ அசும் யயேயுஹு அவருக்காக கிருதஜ்ஞாः தேனோ பந்து பிதரோஹவேஷு. உங்களோட கோத்திரம் உங்கள் அப்பா பேர் சொல்லிக்கணும். கோத்ரான்னு அப்பா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ வஸ்ரூபான்னு மறிச்சு விடுங்க. பித்ருன்னு சுதா நமஸ்தர்ப்பயாமி. அங்கிரசோணஹ பிதரஹ நவக்வாஹ அதர்பாணஹ ப்ருகவஹ சௌம்யாசஹ தேஷாம் வயம் சுமத்தௌ
யக்ஞியானாம் அபிபத்ரே சௌமனசே ஸ்யாமா கோத்ரான் அப்பா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணः வஸ்ரூபான் பித்ரேன் சதா நமஸ்தர்ப்பயாமி. ஆயந்தூணः பிதரः மனோஜவஷः அக்னிஷ்வாதா பதிபிः தேவயானைः அஸ்மின் யக்ஞே ஸ்வதயா மதந்து அதிப்ருவந்து தேனவந்து அஸ்மான் கோத்ரான் அப்பா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணः வஸ்ரூபான் பித்ரேன் சதா நமஸ்தர்ப்பயாமி. அப்பா வச்சு அடுத்து தாத்தா சொல்லிக்கோங்க. ஊர்ஜம் வகந்தீஹி அமர்த்தம் கிருதம் பயாஹ கீலாலம் பரிஸ்ருதம் ஸ்வதாஸ்த தர்ப்பயுதமே பித்ரேன் அதே கோத்திரம் தாத்தா பேர் சொல்லிக்கணும். கோத்ரான் ஷர்மணः தாத்தா பேர் சொல்லிக்கோங்க. ருத்ரரூபான் பிதாமகான் சதா நமஸ்தர்ப்பயாமி. பித்ருभ्यः சதாவிभ्यः சதா நமः. பிதாமகேभ्यः சதாவிभ्यः சதா நமः. பிரபிதாமகேभ्यः சதாவிभ्यः சதா நமः. அக்ஷன் பிதரः கோத்ரான் தாத்தா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணः ருத்ரரூபான் பிதாமகான் சதா நமஸ்தர்ப்பயாமி. ஏ சேஹ பிதரः ஏச்சனேக யாகுஷ்ச வித்மயான் புச்சன பிரவித்மா அக்னே தானுவேத்தா யதி தே ஜாதவேதः தயா பிரத்தம் ஸ்வதயா மதந்து கோத்ரான் தாத்தா பேர் சொல்லிக்கணும். ஷர்மணः ருத்ரரூபான் பிதாமகான் சதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்து மூணாவது தா மதுவாதா ரிதாயதே மதுக்ஷரந்தி சிந்தவः மார்த்வீர்ணः சந்து ஓஷதீः கோத்ரான் மூணாவது தாத்தா பேர். ஷர்மணः ஆதித்யரூபான் பிரபிதாமகான் சதா நமஸ்தர்ப்பயாமி. மதுநக்தம் தோஷசி மதுமது பார்த்திவம் ரஜः மதுத்யௌः அஸ்துணப்பிதா கோத்ரான் மூணாவது தாத்தா பேர். ஷர்மணः ஆதித்யரூபான் பிரபிதாமகான் சதா நமஸ்தர்ப்பயாமி. மதுமான்னः வனஸ்பதிः மதுமாஹும் அஸ்து சூர்யः மார்த்வீः காவோ பவந்து நः கோத்ரான் மூணாவது தாத்தா பேர். ஷர்மணः ஆதித்யரூபான் பிரபிதாமகான் சதா நமஸ்தர்ப்பயாமி. அப்பா 3 தடவை, தாத்தா 3 தடவை, தாத்தா 3 தடவை. இப்போ அம்மா இருந்தால் அப்பாவுடைய அம்மா எடுத்துக்கணும். அதே கோத்திரம் பாட்டி பேர் சொல்லிக்கணும். கோத்ராஹ பாட்டி பேர் சொல்லிக்கணும். நாம்னீஹி வசுரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பாட்டி பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹி வசுரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும். நாம்னீஹி வசுரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ அடுத்த பாட்டி. நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பாட்டி பேர். நாம்னீஹி ஆதித்யரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும். நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்து மூணாவது பாட்டி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும். நாம்னீஹி ஆதித்யரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும். நாம்னீஹி ஆதித்யரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும். நாம்னீஹி ஆதித்யரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. அம்மா இருந்தால் பாட்டி 3 தடவை, எள்ளு பாட்டி 3 தடவை, கொள்ளு பாட்டி 3 தடவை. அம்மா இல்லாட்டினால் அதே கோத்திரம் அம்மா பேர் சொல்லிக்கணும். கோத்ராஹ அம்மா பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹி வஸ்ரூபாஹ மாத்ருஹ் சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும். நாம்னீஹி வஸ்ரூபாஹ மாத்ருஹ் சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும். நாம்னீஹி வஸ்ரூபாஹ மாத்ருஹ் சதா அடுத்து பாட்டி. கோத்ராஹ பாட்டி பேர். நாம்னீஹி ருத்ரரூபாஹ
பிதாமிஹி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராः நாம் பேர் சொல்லிக்கோங்க நாம்னீஹ ருத்ரரூபாः பிதாமிஹி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராः பேர் சொல்லிக்கணும் நாம்னீஹ ருத்ரரூபாः பிதாமிஹி சதா நமஸ்தர்ப்பயாமி அடுத்து மூணாவது பாட்டி கோத்ராः பேர் சொல்லிக்கோங்க நாம்னீஹ ஆதித்யரூபாः பிதுப்பிரபிதாமிஹி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராः பேர் சொல்லிக்கணும் நாம்னீஹ ஆதித்யரூபாः பிதுப்பிரபிதாமிஹி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராः பேர் சொல்லிக்கணும் நாம்னீஹ ஆதித்யரூபாः பிரபிதாமிஹி சதா நமஸ்தர்ப்பயாமி பஞ்சபாத்திரத்தில் எள்ளு அக்ஷதை ஜலம் இருந்தால் இல்லைனா எடுத்து ஊற்றிக்குவோம். அடுத்து வந்து அம்மா வழி கோத்திரம் மாதா மகான் அந்த வர்க்கத்தை கோத்திரத்தை சொல்லிக்கணும். கோத்ரான்னு அம்மாவோடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணः பஸ்ரூபான் மாதா மகான் சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ரான் பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணः பஸ்ரூபான் மாதா மகான் சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ரான் பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணः பஸ்ரூபான் மாதா மகான் சதா நமஸ்தர்ப்பயாமி அம்மாவுடைய தாத்தா கோத்ரான் பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணः ருத்ரரூபான் மாதுப்பிதாமகான் சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ரான் பேர் சொல்லிக்கணும். ஷர்மணः ருத்ரரூபான் மாதுப்பிதாமகான் சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ரான் பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணः ருத்ரரூபான் மாதுப்பிதாமகான் சதா நமஸ்தர்ப்பயாமி அடுத்த அம்மாவோட தாத்தா மூணாவது தாத்தா கோத்ரான் பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணः ஆதித்யரூபான் மாதுப்பிரபிதாமகான் சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ரான் பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணः ஆதித்யரூபான் மாதுப்பிரபிதாமகான் சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ரான் பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணः ஆதித்யரூபான் மாதுப்பிரபிதாமகான் சதா நமஸ்தர்ப்பயாமி அடுத்து அம்மாவுடைய அம்மா மாதாமிஹி சரியா. கோத்ராः அம்மாவுடைய அம்மா பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹ வஸ்ரூபாः மாதாமிஹி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராः பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹ வஸ்ரூபாः மாதாமிஹி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராः பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹ வஸ்ரூபாः மாதாமிஹி சதா நமஸ்தர்ப்பயாமி அம்மாவுடைய பாட்டி கோத்ராः பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹ ருத்ரரூபாः மாதுப்பிதாமிஹி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராः பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹ ருத்ரரூபாः மாதுப்பிதாமிஹி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராः பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹ ருத்ரரூபாः மாதுப்பிதாமிஹி சதா நமஸ்தர்ப்பயாமி அம்மாவுடைய மூணாவது பாட்டி கோத்ராः பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹ ஆதித்யரூபாः மாதுப்பிரபிதாமிஹி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராः பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹ ஆதித்யரூபாः மாதுப்பிரபிதாமிஹி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராः பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹ ஆதித்யரூபாः மாதுப்பிரபிதாமிஹி சதா நமஸ்தர்ப்பயாமி அம்மாவோட அம்மா மூணு தடவை, அம்மாவோடைய பாட்டி மூணு தடவை, அம்மாவோடைய பாட்டி எள்ளு பாட்டி மூணு தடவை ஆச்சு சரியா. பஞ்சபதில் எள்ளு ஜலம் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சொல்லுங்க. ஊ ஞாதா ஜாத வர்க்கத்வய பித்ருன் சதா நமஸ்தர்ப்பயாமி ஞாதா ஜாத வர்க்கத்வய பித்ருன் சதா நமஸ்தர்ப்பயாமி ஞாதா ஜாத வர்க்கத்வய பித்ருன் சதா நமஸ்தர்ப்பயாமி பஞ்சபாஜலத்தை எல்லாத்தையும் கலக்கி மறிச்சு விட்ருங்க. சொல்லுங்க. ஊர்ஜம் பகந்தீஹி அமிர்தம் கிருதம் பயः கீலாலம் பரிஸ்ருதம் சுதாஸ்த தர்ப்பயுதமே வர்க்கத்வய மறிச்சு விட்ருங்க. பித்ருன்னு திருப்தியதா கையில் எள்ளு அக்ஷதை இருக்கப்படாது, கை அலம்பின்றுங்கோ. பஞ்சபாத்திரத்தையும் எள்ளு அக்ஷதை இருக்கப்படாது, அலம்பி தாம்பாளத்தில் ஊற்றிடுங்கோ. மறுபடியும் கை வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் பூனலை லெஃப்ட்லேருந்து ரைட் மாற்றிக்கோங்க. பிராச்சீனா வீதியிலேருந்து உபவீதி மாற்றிட்டு எந்திருந்து நின்று பிரார்த்தனை பண்ணிட்டு சொல்லிக்கோங்க. தேவதாபியः பித்ருभ्यश्च மகாயோகிभ्यः தேவச்ச நமஸ்சுதாயை ஸ்வாஹாயை நித்யவேம நமோ நமः அங்கே பிரதட்சணம் பண்ணிக்கோங்க. யானி காணிச்ச பாப்பானி ஜன்மாந்தர கிருதானி ச தானி தானி வினுஷந்தி பிரதட்சிண பதே பதே அப்படியே கிழக்க பார்த்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஆசனத்து மேலே உட்காந்துக்கோங்க. உட்காந்துன்னு உங்கள் பூனலில் உபவீதியிலேருந்து பிராச்சீனா வீதி பண்ணிக்கோங்க. ரைட்லேருந்து லெஃப்ட்டு மாற்றின்னு எள்ளு அக்ஷதை எடுத்துக்கோங்க. மறித்து அந்த தாம்பாலை கூர்ச்சத்து மேலே போடணும். சொல்லுங்க. ஆயாத பிதரः சௌமியா கம்பீரைः பக்திபிः பூர்வைः பிரஜாம்
अस्मभ्यं तततो रयिञ्च दीर्घायित्वञ्च सप्तशार रञ्च अस्मात् ऊर्चात् वर्गद्वय पित्रातीन् मरिச்சுக்கொள்கிறோம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி தாம்பாளத்தில் உள்ள கூர்ச்சத்தை பிரிச்சுடுவோம். 2 கூர்ச்சனா 2 கூர்ச்சம், ஒரு கூர்ச்சனா ஒரு கூர்ச்சம் பிரிச்சுட்டு எள்ளு அக்ஷதை எல்லாத்தையும் வலது கீழே வச்சுக்குவோம். இடது கீழே பஞ்சபாத்திரம் மறித்து மந்திரம் முடிஞ்சோன்னு விடுச்சணும். சரியா? ஏஷான் ந மாதா ந பித்தா ந பந்துஹு நானியகோத்ரிணः தே சர்வே திருப்திமாயாந்து மயோ சிருஷ்டைः குஷோதகைः மறிச்சு விட்ருங்க. திருப்தியதா பஞ்ச தாம்பாளத்தில் போட்டுடுங்க. கூர்ச்சத்தை போட்டுட்டு எல்லா ஜலத்தையும் மறித்து விட்டுடுங்க. மறுபடியும் கையில் எள்ளு அக்ஷதை இருக்கக்கூடாது. பஞ்சபாத்திரம் எள்ளு அக்ஷதை இருக்க வேண்டாம். கீழே வச்சுட்டு கையை தட்டிடுங்க. சரியா? தட்டிட்டு பூனலை லெஃப்ட்லேருந்து ரைட் மாற்றிக்கோங்க. பிராச்சீன ஆவீத்திலேருந்து உபவீத்தி மாற்றிக்கோங்க. கையில் போட்டுருக்கிற பவித்திரத்தை ஊற்று காதில் வச்சுக்கோங்க. பஞ்சபாத்தில் வேறு சினம் எடுத்துன்னு ஒரு ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. கை வாஷ் பண்ணிக்கோங்க. அந்த பவித்திரத்தை எடுத்து முடிச்சவுத்து உங்களுக்கு வடக்கு பாகத்தில் போட்டுட்டு மறுபடியும் ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. கை வாஷ் பண்ணிக்கோங்க. கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா. கையில் காயின்ஸ் வச்சுட்டு ஜலம் ஊற்றிக்கோங்க. ஹிரண்ய கர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் விபாவசோஹு அனந்த புண்ணிய பலதம் அதாந்திம் பிரயச்சமே அமாவாஸ்யாயாம் புண்ணியகாலே தர்ஷஸ்ரார்த்த திலத்தர்ப்பண சாத்புண்ணிய சித்திம் காமயமானः ஆச்சாரியாதி பிரகஸ்பதி சம்பாவனா. கீழே வச்சுருங்க காயின்ஸை. சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு காக்காக்கி சாதை வச்சுட்டு சாப்பிட்டா போகிறோம். சரியா? வைகாசி மாதம் ஏப்ரல் மாதம் மே மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை அமாவாசை. இந்த அமாவாசை லிங்க் அனுப்புகிறோம். இதை பார்த்து பண்ணுறவா பண்ணிக்கலாம். பவித்திரம் கூர்ச்சம் வேணும்னா கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கு. அவளுக்கு ஃபோன் பண்ணி வாங்கிக்கலாம். ராம் ராம். ராதே கிருஷ்ணா. ஹரஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர.